அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் வந்து ஒரு மலேசியால பிறந்த தமிழரோட ஜாதகம் வந்துட்டு இருக்குதுங்க. கடக லக்னம், லக்னத்திலேயே செவ்வாய் நீச்சம், புதன் திக்பலம், சுக்கிரன் உட்காந்துருக்காரு. 2ஆம் இடத்துல ராகு சூரியன், 4ஆம் இடத்துல சந்திரன், 8ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல குரு ஆட்சி, 10ஆம் இடத்துல வந்து சனி நீச்சம். இதுதான் ஜாதக அமைப்பு. இவரோட ஜாதகத்தில் லக்னத்திலே புதன் திக்பலமாக 2 டிகிரி சுக்கரனோட இணைஞ்சு குருவோட பார்வையில் இருக்கிறதுனால புதன் தான் அதிக சுபத்துவமான கிரகம். ஆனால் இவர் படிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேனாரு. இப்போ இண்டஸ்ட்ரியலில் தயாரிக்கப்படக்கூடிய இந்த மாதிரி கெமிக்கல் ரிசர்ச் அப்படிங்கிறது வந்து சனி சுபத்துவமாக இருந்தால் போதும். மெடிக்கல் ஃபீல்டு சம்மந்தப்பட்ட மருந்து தொடர்பான கெமிக்கலுக்கு வந்து செவ்வாயும் சேர்ந்து சுபத்துவமாக இருக்கணும். ஆனால் இல்லைங்க, நான் இண்டஸ்ட்ரியல் சம்மந்தப்பட்ட இதுக்கு தான் நான் வந்து படிச்சிருக்கேன், அதாவது இன்ஜினியரிங் துறைன்னு சொன்னாங்க. இன்ஜினியரிங் துறைனா செவ்வாய் சனியோட குறைஞ்ச அளவு சுபத்துவமே வந்து போதும் இன்ஜினியரிங் துறைக்கு. ஆனால் இவருக்கு வந்து புதன் தான் வந்து அதிக சுபத்துவம். லக்னத்திலே திக்பலமாக உட்காந்து சுக்கரனோட இணைவில் குருவோட, அதுவும் ஆட்சி பெற்ற குருவோட பார்வையில் இருக்கிறதுனால புதன் தான் அதிக சுபத்துவமான கிரகம். அந்த அடிப்படையில் புதனுடைய வேலைகள் தான் அமைஞ்சிருக்கணும். ஆனால் 10ஆம் வீட்டோட சனி தொடர்பில் இருக்கிறதுனால இண்டஸ்ட்ரியல் ரீதியான இந்த கெமிக்கல் ரிசர்ச் சம்மந்தப்பட்ட அந்த படிப்பை தான் நான் படித்தேன். இன்ஜினியரிங் துறை தான் படித்தேன். அதில் தான் நான் வேலை பார்த்துட்ருக்கேன். ஆனால் அந்த வேலை எனக்கு பிடிக்கல, வேலை மாறணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் கான்டாக்ட் பண்ணார். எதனால பிடிக்கல, எதனால அதை படித்தார், ஏன் புதன் துறையை அவர் தேர்ந்தெடுக்கலை பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து கிட்டத்தட்ட விசாகம் 3ஆம் பாதத்தில் பிறந்ததுனால குரு திசை முடிஞ்சு சனி திசை, கடக லக்னத்துக்கு அட்டமாதிபதியாக வரக்கூடிய நீச்சம் பெற்ற இந்த சனி வேற எந்த சுபத்துவமும் கிடைக்கல. ஓரளவு சுக்லபட்சம் சப்தமி திதியில் உள்ள அந்த சந்திரனோட அதியோகத்தில் தான் நேரடி பார்வையில் இருக்கிறதுனால நீச்ச பங்கம் உண்டு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு நீச்ச பங்கம் தான் உண்டு. அவரும் சந்திர கேந்திரத்தில் தான் இருக்கார். இந்த சனியோடைய துறை அவர் தேர்ந்தெடுக்க காரணம் சனி திசை 19 வருஷம் நெகட்டிவ் தசை, அட்டமாதிபதி தசை நடந்திருக்கு. பெரிய சுபத்துவம் இல்லை. இதே இது நேரடியாக குரு சுக்கிர தொடர்பில் சனி இருந்தார்னா இவர் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு படிப்பை படிக்க வச்சிருப்பாரு. அவர் பெரிய சுபத்துவமாக இல்லை அப்படிங்கிறதுனால இவருக்கு நெகட்டிவ் பண்ணணும் அப்படிங்கிற அமைப்பில் இவருக்கு தேவையே இல்லாத ஒரு படிப்பை வந்து படிக்க வச்சிருக்காரு. இன்னொரு 4 மாசத்துல வந்து சனி திசை முடிய போகுது. சனி திசை முடிஞ்சு புதன் திசை ஆரம்பிக்க போகுது. புதன் வந்து சுபத்துவமா லக்னத்துல திக்பலமா இருக்கனால இப்ப வந்து புத்தி வேலை செய்து சிந்திக்க ஆரம்பிக்காரு. புதன் அதிக சுபத்துவம், ஜோதிடம்லாம் நல்லா தெரியுது இவருக்கு. ஜோதிட ரீதியான கேள்விகள்லாம் நல்லா புரிஞ்சுக்கிறாரு. நல்ல ஜோதிடம்லாம் தெரியக்கூடிய நபர் தான். இவருக்கு வந்து என்ன நான் சொன்னேன்னா, புதனுடைய துறையான சாஃப்ட்வேர் துறையில தாங்க நீங்க ஜொலிக்க முடியும். சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர், கணக்கு வழக்கு, அக்கௌண்ட்ஸு, பேங்கிங் செக்டர், இந்த மாதிரி துறையில தான். வேணும் பார்த்தீங்கன்னா கன்னி வீடும் வலுத்து இருக்குது. நேரடி ஆட்சி பெற்ற குருவோட பார்வையில் சார்ட்டர்ட் அக்கௌண்ட், இந்த மாதிரி துறைகளில் தான் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஆமாங்க, புரிஞ்சுக்கிட்டார். எனக்கு இப்போ வந்து என்னோட துறை வந்து பிடிக்கல, அதை மாற்றணும், வேலை மாற்றம் பண்ணணுங்கிறக்காண்டி தான் உங்களை கான்டாக்ட் பண்ணேன் அப்படின்னாரு. அதுதான் காரணம். ஏன்னா நெகட்டிவ், சாதகம் இல்லாத அட்டமாதிபதி தசை நடந்ததுனால இவருக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு படிப்பை படிக்க வச்சு அதில் வேலை பார்க்க செய்யுது. இருந்தாலும் சுபத்துவமான கிரகங்களோட எண்ணமும் தொழில் தான் நம்மளுக்கு வந்து கை கொடுக்குங்கிற அடிப்படையில் நல்ல தசாபுத்தி ஆரம்பிக்க போதுன்னொடனே அவர் மைண்டை மாற்றுது. இது வந்து உனக்கு செட் ஆகாது, நீ வந்து புதனுடைய துறைகளில் போகணும்னு வந்து அவர் மனசு வந்து யோசிக்க வைக்கிறதுனால என்ன மாதிரி ஒரு ஜோதிடர் வந்து அவர் தொடர்பு கொண்டார். நானும் வந்து இந்த புதனோட துறைகளில் நீங்கள் வேலை பாருங்க, நல்லா இருப்பாங்கன்னு சொன்னேன். அவரும் ஆமாங்க, இந்த சாஃப்ட்வேர் துறையான வேலைகள் தான் நான் வந்து பார்க்கணும்னு வந்து நினச்சிட்டு இருந்தேன். அவருக்கு ஜோதிடம் நல்லா தெரியுது. மேரேஜ் வந்து 26 வயசு 6 மாதம் ஆகுது. மேரேஜ்லாம் இப்போதைக்கு இல்லைங்க. பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு சனி பார்வை, நீச்ச செவ்வாய் பார்வை, அதாவது நீச்ச சனி பார்வை, நீச்ச செவ்வாய் பார்வை லக்னத்துக்கு 7ஆம் இடத்துக்கு. 8ஆம் இடத்துல ராகு கேதுகள், அங்கேயும் செவ்வாய் பார்வை இருக்குது. 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி வந்து நீச்சம். அதே அப்படியே ராசிக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் நீச்சம், 7ஆம் இடத்துல நீச்ச சனி அமர்ந்திருக்காரு. இந்த மாதிரி இருக்கும்போது 2ஆம் அதிபதி லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல குடும்பாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் ராகுவோட கிட்டத்தட்ட 4 டிகிரி கிரகணத்தில் இருக்காரு. 2ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு 2ஆம் வீடும் பாவத்துவமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக வந்து நீங்கள் மேரேஜ் பண்ணக்கூடாதுங்க. லேட் மேரேஜ் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா புதன் திசையில் புதன் புத்தி கேது புத்தி முடிஞ்சு சுக்கர புத்தி 2 கிரகமும் 7ஆம் இடத்தோட தொடர்பில் இருக்கிற அந்த சுக்கர புத்தி வர்ற வரைக்கும் வந்து திருமணம் பண்ண வேண்டாம். 29 வயசு, ஒரு 29 வயசு ஆகும், 29.5 வயசு ஆகும் புதன் திசையில் சுக்கர புத்தி நடக்கும்போது. அந்த வயசில் வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இதுதாங்க ஜோதிட ரீதியாக இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து நான் விளக்கணும்னு நினச்சேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஜாதகத்தோடு வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேங்க. ஓம் நமச்சிவாயா.